மார்க்கெட்டிங் சவால்கள் பாட்காஸ்ட்டில் நானும் மன்சூரும் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். அதாவது காம்படிட்டிவ் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில், அதாவது போட்டிகள் நிறைந்த வணிக சூழலில் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் உத்திகளை பயன்படுத்துறது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஸ்னஸால் போட்டிகள் ரொம்ப அதிகம். சின்ன பிஸ்னஸ் ஆகட்டும், பெரிய பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து போட்டிகள் இருக்குது. அந்த போட்டிகளை சமாளித்து மேலே வரணும். அந்த போட்டிகளை சமாளிக்க முடியல அப்படின்னாக்கா பிஸ்னஸ் தோல்வியில் முடியும். பிஸ்னஸ் தோல்வியில் முடிஞ்சால் அது வந்து ஒரு இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தோல்வியாக, ஒரு சமுதாய தோல்வியாக கூட பார்க்கப்படுது. பிஸ்னஸில் நடக்கிற தோல்விகள் ஏற்படுத்துகிற கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வந்து இதை தவிர்க்க முடியும். பிஸ்னஸில் நடக்கிற தோல்விகளை, அதுவும் எஸ்பெஷலி காம்படிஷன் அப்படின்ற காரணத்தினால வர தோல்விகளை ஒரு சிம்பிள் மார்க்கெட்டிங் உத்திகளை கொண்டு நம்ம அதை ஜெயிக்க முடியும். நிறைய கம்பெனிகள் ஜெயிச்சிட்ருக்காங்க. நம்மளை சுற்றி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். அண்ட் இந்த டாப்பிக்கை பேசலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ண உடனே மன்சூர் வந்து ரொம்ப க்யூரியஸாக நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ மன்சூர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது எப்பவும் போல் ஒரு பேசிக்கான கொஷின் தான், வாட் இஸ் காம்படிஷன்? அது மட்டும் இல்லாமல் அந்த காம்படிஷனால நம்ம பிஸ்னஸ் எந்த வகையில் இம்பேக்ட் ஆகுது, எந்த வகையில் காம்படிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, காம்படிஷன் ஹேப்பன்ஸ் இன் லுக்ரேட்டிவ் மார்க்கெட்ஸ். நல்ல மார்க்கெட்டில், நல்ல சந்தைகளில் காம்படிஷன் இருக்கும். அதாவது ஒரு 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 ப்ராடக்ட்டுக்கு, ஒரு சர்வீஸ்க்கு மார்க்கெட்டே இல்லை, ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீசஸ்க்கு வந்து அங்கே தேவையே இல்லை, ஒரு நீடே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து காம்படிஷனே இருக்காது. அதே சமயத்தில் இன்னும் அந்த தேவை உருவாகலை அப்படின்ற இடத்துலையும் காம்படிஷன் இருக்கும். ஒரு தேவை உருவாகி அந்த தேவையை நிறைவு செய்கிறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அங்கே வந்து காம்படிஷன் உருவாயிடுது. ஸோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் வரும். ஸோ அதாவது என்னென்னா, ஒரு கிளைண்ட்டை வந்து இப்போ எக்ஸாக்ட்லி நீங்கள் பார்க்கணுன்னா காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பர்டிகுலர் பந்தய பொருளுக்காக 4 பேர் ஓடுற மாதிரி தான். ஒரு கஸ்டமருக்காக பல பேர் வந்து அந்த கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது. இன்றைக்கி நான் பார்க்குறது என்னென்னா, ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப காம்படிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப காம்படிட்டிவ். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன்ஸு, இன்றைக்கி மெட்ராஸில் வந்து சலூன்ஸு எந்த சந்து பொந்துலாம் பார்த்தாலும் எக்கச்சக்கமாக உருவாகிட்டே இருக்குது. ஆமாம் சார். அண்ட் ஃபுட்டு, அதுவும் நான் ஒரு முறை ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்காக நாங்கள் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தோம். இந்த சாப்பாட்டு கடைங்க, அது வந்து கையேந்தி பவன்லேருந்து நல்ல ஹோட்டல் வரைக்குமே வந்து ஒரு தெருவில் நடந்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட் அவுட்லெட்ஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல, இப்போ ஒரு மக்கள் தொகைன்னா ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல தேவைக்கு அதிகமாக ஆட்கள் அங்கே வந்து கடை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காம்படிஷனுடைய ரைட்டான சிச்சுவேஷன். எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த இடத்துல தேவைகளுக்கு மேலே அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க, அந்த பொருள்களை விற்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இதனால் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னென்னாக்கா, முன்னாடிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கடை போட்டு உட்காந்தாலே வியாபாரம் நடக்கும். இன்றைக்கி கடை போட்டு உட்காந்தா மட்டும் வியாபாரம் நடக்கிறது கிடையாது. ப்ராடக்ட்ஸ் சைடு, சர்வீஸ் சைடுன்னு எடுத்துட்டிங்கனாக்கா, இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஏஜென்சி பண்ணுறவங்க, அண்டு டியூட்டர்ஸு, ப்ரைவேட் டியூஷன்ஸு, கிளாஸஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களையும் காம்படிஷன் அதிகமாகிட்டுருக்கு. காம்படிஷன் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூசர்ஸ் அல்லது காம்படிஷன் வந்து அந்த பொருளை விற்கிறவங்க அல்லது அந்த சேவையை கொடுக்குறவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினாலும், அந்த காம்படிஷன் மூலமாக மார்க்கெட்டுக்கு பெனிஃபிட். எப்படி பெனிஃபிட்னா, மார்க்கெட்டில் வந்து நிறைய சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது, அண்ட் தே ஆர் ஹேவிங் அ பெட்டர் ப்ரைஸ் அண்ட் பெட்டர் அட்வான்டேஜஸ் ஆல்சோ. ஆனால் அதே சமயத்தில் இதனுடைய கான்சிக்வன்சஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே சார், அதை பற்றி இப்போது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் சார், இந்த காம்படிஷன் இஸ் குட் ஆர் பேட் சார் ஃபார் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? நீங்கள் சொன்னீங்க இப்போ ஸ்மால் பிஸ்னஸஸ் இருக்கும்போது நிறைய காம்படிஷன்லாம் இப்போ உருவாகுது அப்படின்றது சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களே வந்து வேணாம்ப்பா, அங்கே அந்த பிஸ்னஸ் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான், ஆல்ரெடி 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஏன் 3ஆவதாக போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது அவன் நல்ல மார்க்கெட் இருக்கிறனால தான் அந்த 2வது பிளேயர் வரான், 3வது பிளேயர் உள்ளே வரான். பட் இப்போ இந்த நியூ என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இது ஒரு சிக்கலாக இருக்குது. ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்களே, நம்ம ஏன் உள்ளே போகணும், ஒய் கான்ட் வி ஃபைண்ட் அ நியூ மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு
முடிவு எடுக்கிறாங்க? நம்மளுடைய இந்த மார்க்கெட்டிங் சவால்கள் பாட்காஸ்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் ஒரு முறை ஒரு சிக்கன் ஷாப்பில் போய் சிக்கன் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய க்யூ நின்னுது. அந்த ஓனர் வெளிலேருந்து வந்தவன் உடனே அங்கே இருக்க ஸ்டாஃப் ஏன்ப்பா இவ்வளோ க்யூ நிற்குது, சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி அனுப்புனான். நான் கேட்டேன், ஏன் அப்படி பண்ணேன்? இல்லை சார், க்யூ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சா இன்னொருத்தன் பார்த்துட்டானா இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கடை போட்டுருவான் சார் அப்படின்னா. ஸோ இப்போ பிஸ்னஸில் வந்து அதாவது அந்த அளவுக்கு அவங்க அலர்ட்டாக இருக்காங்க. அதாவது இந்த கறிக்கடையில் இவ்வளோ பேர் க்யூ நிற்குதா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பக்கத்தில் கடை போட்டால் நமக்கு ஒரு பாதி பேர் வருவான். ஏன்னா அங்கே கஸ்டமருக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது, ஏன்னா லேட் ஆகுது அப்படின்ற ஒரு இன்கன்வீனியன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள். பிஸ்னஸில் காம்படிஷன் இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம் யாருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா பிஸ்னஸ்க்கு எப்போவுமே அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ். நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காம்படிஷன் மினிமமாக இருக்கிற, அதே சமயத்தில் உங்களுக்கு எட்ஜ் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிறது தான் முக்கியம். 0 to 1 புக்கில் பீட்டர் தில் சொல்வார், அதாவது காம்படிஷன் வந்து வில் எரோட் யுவர் ப்ராஃபிட். உன்னுடைய ப்ராஃபிட்டை காலி பண்ணிடும் காம்படிஷன். டவுன் த லைன் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டே வந்துடும். இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் கேட்டார், ஃபுட் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. அது வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் பிஸ்னஸ். இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ் வந்து லோ மார்ஜின் பிஸ்னஸ். ஓகே, அதனுடைய டைனமிக்ஸே வேறு. இதில் எப்போவுமே காம்படிஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கோ ஃபேவரபுள்லாம் கிடையாது. ஆனால் அது ஒன்லி கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுள். கன்சியூமர்ஸ்க்கும் சில சமயத்தில் ஃபேவரபுள் கிடையாது. என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமில் ஓலா அண்ட் ஊபர் ரொம்ப அதிகமாக கார்ஸு டிரைவர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தாங்க. அப்போ ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகி கஸ்டமர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் டிரைவர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் வராததுனால எல்லாரும் சடன்லி நிறைய பேர் மார்க்கெட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நிறைய பேர் அந்த மார்க்கெட்லேருந்து விலகிட்டாங்க. கார்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ டிமாண்டோ சப்ளையும் அதுக்குன்னு ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. அந்த ஈக்குலிபிரியமில் மட்டும்தான் அது வந்து கஸ்டமருக்கும் ப்ரொவைடர்ஸுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த ஈக்குலிபிரியம் எப்போ மாறுதோ அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா காம்படிஷன் இஸ் குட் ஃபார் கன்சியூமர்ஸ் அண்ட் எண்ட் யூசர்ஸ் மாதிரி தான் தெரியும். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன்ல, இப்போ அது கடைசி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. காம்படிஷன் வந்து ஒரு அளவுக்கு மீறி போய், வரம்பு மீறி போய், அது மூலமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள் எடுத்துக்கோங்க. ஓகே, பூண்டுக்கு நல்ல விலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக பூண்டு உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் எல்லாருக்குமே அது நஷ்டமாயிடும். ஓகே, அதனால வந்து பீப்புளுக்கு அட்வான்டேஜ் கிடச்சிதானாலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ரைஸ் குறையுதுல்ல சார்? இல்லை, நீ ப்ரைஸ் குறையுது, அதுக்கு அடுத்த வருஷம் யாருமே பூண்டு போட மாட்டாங்க, அது ப்ரைஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆக போகுதுல்ல. ஸோ இந்த வெங்காயம்லாம் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இது ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கும்பொழுது இதில் யாருக்குமே நன்மை கிடையாது. காம்படிஷன்னால யாருக்குமே நன்மை கிடையாது. ஆனால் காம்படிஷன் வந்து ஒரு மார்க்கெட்டில், ஒரு டெமோக்ராட்டிக் மார்க்கெட்டில், என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த காம்படிஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், அந்த காம்படிஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அந்த காம்படிஷனை எப்படி நமக்கு ஃபேவரபுளாக மாற்ற போகிறோம், அதுதான் நம்ம திங்க் பண்ணணும். சார் இப்போது காம்படிஷன் பேசும்போது ஆப்வியஸ்லி வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்காங்கன்னா தே ஹாவ் அ மானிட்டரி பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ சில கேசஸில் இந்த ஸ்மால் பிளேயர்ஸ் வந்து பிக் பிளேயர்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட காம்படிட்டரை. ஸோ இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது கேஸ் ஸ்டடி இருக்கா? இப்போ வந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டிட்டியும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீ ஆஸ் அ பர்சன் உனக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, உனக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய வீக்னஸை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹார்னஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண மாட்டோம். அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன மேஜர் அட்வான்டேஜ்? பெரிய கடை வைக்கலாம், ஷெல்ஃபில் நிறைய பொருள் எடுக்கலாம், மேசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம்.
அதே இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மளிகை கடை வச்சுட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. அவங்களால பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும்னா பர்சனலைஸ் சர்வீஸ் பண்ண முடியும். அது வயபிளா இல்லையான்றது வந்து அவங்க பண்ண போகிற ப்ராடக்ட்டு, அவங்க இருக்கிற நெய்பர்ஹுட் இதெல்லாம் பொறுத்தது. அது வேறு விஷயம். நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறீங்க, இல்லை புவர் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கடை அல்லது உங்களுடைய வியாபாரம் வயபிள் இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், உங்களுக்கு வந்து யுனிக் ஸ்ட்ரென்த் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஒரு அந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லைன்னா, அது வந்து உங்களுடைய உங்களுக்கு எனஃப் மார்ஜின்ஸ் இருக்கா, உங்களுடைய காஸ்ட் கவர் ஆகுதா, ரெண்டாவது உங்களுக்கு சில சமயத்தில் ப்ராஃபிட்டே இல்லாத மந்தில் கூட உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா. ஏன்னா ஏதாவது சில சமயத்தில் சீசனல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஐ நோ சர்டன் ஷாப்ஸ், தே அந்த ஷாப்பை வந்து அவங்க இயர்லாங் ரெண்டெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் தே வில் பி வெரி ஆக்டிவ் இன் 1 ஆர் சீசனல் டைமில் பட்டாசு மட்டும் வைப்பாங்க அந்த இடத்துல. பட்டாசு சீசனில் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஷாப் ஒரு மெகா ஷாப் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம். அவங்க வந்து 2 சீசனில் அவங்க தான் நம்பர் 1 அந்த ஏரியாலே. ஒரு சீசனில் ஸ்டேஷ்னரி விற்பாங்க, ஒரு சீசனில் பட்டாசு விற்பாங்க. கரெக்டாக இயர்லி 2 சீசன் அவங்களுக்கு. அந்த 2 சீசனில் நடக்கிற சேலை வச்சு அவங்க என்டையர் இயர் லாங் சஸ்டெயின் பண்ணிவிடுவாங்க அந்த பெரிய ஃப்ளோருக்கு. ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையில் அப்படியே ப்ராடக்ட்ஸாக போடுவாங்க, நிரம்பி வழியும். பட்டாசுக்கு வந்தோடனே பட்டாசு வச்சுருவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்தால் நானும் வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம். ஸோ சீசனல் பிஸ்னஸ் நீ ஏதோ இது ஃபார்மா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்னு ஒர்க் பண்ணுறேன் சார். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கிராக்கர்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஸோ சீசனல் கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அந்த கிறிஸ்மஸ்க்கான ஐட்டம்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படியே அந்த சீசனல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம் 3 to 4 months மூடி கூட வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் வி ஹேவ் அ சீசனல் பிஸ்னஸில், ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேயர் வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய காம்படிட்டரை தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? அதாவது பிராண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. டாலர் ஷேப் கிளப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஜெல்லட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிராண்டுனா பிக்கஸ்ட் பிராண்ட். அது மொனாப்ளி, அதை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்பாட்டிஃபை வந்து அவங்களுக்கான ஒரு நீஷை க்ரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அதான் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கான ஒரு யுனிக் நீஷை க்ரியேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கான ஒரு ப்ரொப்ரைட்ரி அட்வான்டேஜ் இருக்கணும். ஆக்சுவலாக 0 to 1 புக்கில் காம்படிஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 விஷயத்த பீட்டர் தீட் சொல்லுவார். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னாக்கா உன்னுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸாக இருக்கணும். அப்போ நீ வந்து காம்படிஷனை வின் பண்ண முடியும். அல்லது உன்னுடைய பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், பிராண்ட் வேல்யூ இருக்கணும். இன்றைக்கி ஐ நோ சம் பிஸ்னஸஸ் விச் ஹேஸ் அ எக்ஸலண்ட் பிராண்ட் வேல்யூ, பீப்புள் வில் பே ப்ரீமியம் ஃபார் இட். அந்த பிராண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெகசி பிராண்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு பட்டு புடவையோ ஒரு நகையோ ஒரு சில்வர் ஜுவல்லரியோ விற்றாங்கன்னா அதுக்கு ப்ரீமியமாக அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜி ஏதாவது இருக்கணும். அதனால தான் வந்து இன்றைக்கி டெக் கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன்லாம் க்ரேசி வேல்யூவேஷன் கிடைக்கிறது. அவங்களுக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரொப்ரைட்ரி அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். 4வது வந்து நெட்வொர்க் எஃபெக்ட். உங்கள் பிஸ்னஸை வந்து உங்களால் ஒரு நெட்வொர்க் எஃபெக்டில் க்ரியேட் பண்ண முடியுமா சார்? அப்புறம் காம்படிஷன் வின் பண்ணுறதுக்கு நான் சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது யூஸ்வலாக அடாப்டிங் டு சேஞ்சஸ் இந்த மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்படுது. ஸோ சேஞ்சஸ்குள்ளே அடாப்ட் பண்ணி போகணும், அப்போ தான் வி வில் சர்வைவலுக்கே அது தேவை அப்படின்றபோது ஸோ காம்படிட்டரை வின் பண்ணனாலும் அது ஒரு முக்கியமான பங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது சார். ஸோ அதை பற்றின உங்களோட வெரி வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஃபீட்பேக் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸஸ். அண்ட் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து சில மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒழிஞ்சே போயிடுச்சு. சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஃபால் ஆனாங்க. சின்ன பிஸ்னஸ் பார்க்குறது கூட ஒரு மேஜர் பிஸ்னஸை ஒன்று பார்ப்போம். நோக்கியா வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. ஆக்சுவலாக நோக்கியா ஃபால் வந்து ரொம்ப ஒரு பெக்குலியர் ஃபால். ஏன் அது பெக்குலியர் ஃபால்னால், நோக்கியா வந்து அவங்க ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் கஷ்டம்லாம் படலை, அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருந்தாங்க. அதே இயர் ஆன் இயர் அவங்களுக்கு க்ரோத்தும் இருந்தது.
ஆனாலும் அவங்க ஃபாலோ ஆனாங்க. ஏன்னா இயர் ஆன் இயர் அவங்களுடைய growth வந்து 30-40% growth இருந்தது. ஆனால் அவங்களுடைய மொபைல் இண்டஸ்ட்ரி வந்து Market 200 மார்க்கெட் அவங்களுடைய மார்க்கெட் வந்து 200-300% வளர்ந்துட்டு இருந்தது. அப்போ இவங்க 30% 40% growth என்ன ஆகுது, நல்லிஃபை ஆகிடுது, அதாவது நெக்லிஜிபிளாக போயிடுது. ஸோ அதனால அந்த நோக்கியா வந்து ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைமில் வந்து உங்களோட மார்க்கெட் ஷேரும் கம்மியாகும். மார்க்கெட் ஷேர் கம்மியாகும். மார்க்கெட் ஷேர் கம்மியாயிடுச்சுனாலே உனக்கு கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது, உனக்கு இன்வெஸ்டர் சப்போர்ட் கிடைக்காது, உன்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும், எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபைனலி இது நடந்தது. இப்போ நாம் பார்க்குறது என்னன்னாக்கா, நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் பீரியட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்கூல் படிக்கிற போதெல்லாம் அந்த செருப்பு தைக்கிற கடைங்க இருக்குல்ல, செருப்பு தைக்கிற தொழிலாளிங்க கடைகளாகவே வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கடைகளே வச்சுருக்கோம். இன்றைக்கி அது கான்செப்டே கிடையாது, ரொம்ப ரேர், சின்ன சின்னதாக அது ரொம்ப சின்ன, அது ரொம்ப மைக்ரோ லெவலில் அது பண்ணுவாங்க. அது கூட வந்து இன்னைக்கு நீ கடைசியாக எப்போ செருப்பு தைச்சு போட்ட? செருப்பு கிழிஞ்சிச்சுன்னா மாற்றிடுறீங்க, தூக்கி தான் போடுறீங்கல்ல. ஸோ அதனால் சும்மா ஸோ இப்போ இருக்க மிடில் கிளாஸ் வந்து மாறிடுச்சு. கடிகாரம் ரிப்பேர் பண்ணுற கடைங்க நான் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்கியா? இப்போ இருக்காது. இப்போ நான் ஜென்சி கிட் கிடையாது, நீ ஜென்சி கிடையாது. ஸோ அதனால் இது கடிகாரம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்சல்யூட் ஆகிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, டேப் ரெக்கார்டர், அதை ரிப்பேர் பண்ணுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். மெட்ராஸில் எங்கெங்கேயோ மூலையிலேருந்துலாம் அவருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவருக்கு வந்து ஃபுல்லாக ஆர்டர் இருக்கும். ஆனால் எப்போ அந்த சிடிக்கு அது மைக்ரேட் ஆச்சோ அவருக்கு பிஸ்னஸே போயிடுச்சு. ஹீ லிட்ரலி வென்ட் இன் டு டிப்ரெஷன் அண்ட் ஹீ குடன்ட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். இது ஒரு மார்க்கெட் டிரான்சிஷனால் நடந்த ஒரு ஸ்கில்டு பிஸ்னஸ்மேனு ஆர் ஸ்கில்டு ஃப்ரீலான்சர் ஆர் பிஸ்னஸ்மேனுக்கு நடந்த ஒரு ட்ராஜடி. இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மாற்றம் ஒன்று தான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுடைய மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களை வந்து காப்பாற்ற போகுது. ஸோ மார்க்கெட் ட்ரான்சிஷன், மார்க்கெட் மாறுது, கஸ்டமர் பிஹேவியர் மாறுது, பையிங் பேட்டர்ன் மாறுது, பர்ச்சேஸ் பேட்டர்ன் பையிங் பேட்டர்ன் மாறுது அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு பி வெரி அலர்ட் அண்ட் விஜிலண்ட் அண்ட் யூ ஹாவ் டு பி அடாப்டிவ் டு தட். சப்போஸ் உங்கள் மார்க்கெட்டே அப்சல்யூட் ஆகுதுன்னா இட் இஸ் பெட்டர் க்ளோஸ் டவுன் அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இதுக்கே போயிடலாம். நாங்கள் வால்ட் டிஸ்னி பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம், நானும் சுரேந்தரும். அதில் வால்ட் டிஸ்னி வந்து வேலைக்கு ஆகலைன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த இதுக்கு போயிடுவார். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இல்லை அதை பிடிச்சிட்டு தொங்க தேவைக்கூடாது. ஸோ நிறைய பிஸ்னஸஸ் வந்து அன்வயபிள் ஆகிடும். என்னுடைய பிஸ்னஸ் குரு வரத்கோயங்கா சார் சொல்லுவார், மார்ஜினல் பிஸ்னஸ் டூம் டு காஸ் மோர் ப்ராப்ளம் இன் த லாங் ரன். உன்னோட பிஸ்னஸே மார்ஜினல் பிஸ்னஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மினிமம் மார்ஜின்ஸ் தான் வருது அப்படின்னா லாங் ரனில் கண்டிப்பாக உன் பிஸ்னஸ் வந்து உன்னை காப்பாற்றாது. அது இட் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ், மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ பெட்டர். அது இந்த பாயிண்டில் வந்து இனிஷியலாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மார்ஜின்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது ஏன் டெவலப் ஆகும்ல? இல்லை, நீங்கள் அசம்ஷன்லலாம் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. சரி, மார்க்கெட் வந்து தீ சுடும், நஷ்டம் வந்து உன்னை காலி பண்ணிடும், லாஸ் ஒன்று. இன்றைக்கி நான் லாஸை என்டியூர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நான் ரிகவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய, இன்றைக்கி வந்து நிறைய டெக் கம்பெனிஸு இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேஷ் பர்னிங் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மார்க்கெட் டெவலப் பண்ணுறோம், எங்களுக்கு இத்தனை வருஷம் லாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பெரிய லார்ஜ் பிஸ்னஸஸ் அண்ட் டெக் பிஸ்னஸஸ்க்கு தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மீடியம் பிஸ்னஸில் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஃப்ரம் டே ஒன்லேருந்தே இருக்கணும். அப்படி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துலையாவது உனக்கு பிரேக் இவன் வரணும், இல்லை ஒரு வருஷத்துலையாவது பிரேக் இவன் வரணும். நான் பார்த்துருக்கேன் சில பிஸ்னஸஸ்லாம், நான் இந்த நிறைய இந்த ஜிம், பியூட்டி பார்லர்லாம் நடத்துகிறவங்க பார்த்துருக்கேன், பல வருஷம் லாஸ்ட்லேயே நடத்திட்டு இருப்பாங்க. உண்மையிலுமே ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப பாவமாக இருக்கும். அடுத்த மாதம் சரியாயிடும், அதுக்கு அடுத்த மாதம் சரியாயிடும் அப்படின்ட்டு ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிற கொடுமை, இது பெரிய கொடுமை. நம்ம பிஸ்னஸ் வந்து மார்ஜினல் பிஸ்னஸாக, அதாவது உன்னுடைய வருமானமும் செலவுகளும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு எக்ஸிட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அடிஷ்னல் ரிசோர்ஸை பர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஜிம் நடத்துகிறவங்க வந்து எப்படி அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் விற்கலாம், அப்படி இல்லைனா யூ கேன் ஹாவ் கூடவே ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் வைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆட் ஆன் ஆர் ஒரு வேல்யூ ஆடட் ஒரு ப்ரீமியம் சர்வீசஸ் வைக்கலாம்.
அண்டு பர்சனல் ட்ரைனிங்க்கு ஏதாவது வைக்கலாம், இல்லைனா வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்படியே இல்லைனாக்கா யூ கேன் அசோசியேட் வித் சம் அதர் பிராண்ட்ஸ் டு ப்ரொமோட், அதை மார்க்கெட் உங்களுக்கு கஸ்டமர் அக்வசிஷனுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சார் சிம்பிளாக பார்த்தோன்னா இந்த டீ கடை வந்து நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்-ஆன்ஸ் நிறையா இருக்கும். நாட் ஓன்லி டீ, ஒரு சமோசா, பஃப்ஸு, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து அதுவும் மார்ஜினல் பிஸ்னஸ் தான். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் இருக்காது, ஆனால் வயபிள். அது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் ஆர் வயபிள் பிகாஸ் சில ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு வந்து சிகரெட் மாதிரியான சில ப்ராடக்ட்ஸில் ஹையர் மார்ஜின்ஸ் கிடைக்கும், சில இதில் லோவர் மார்ஜின்ஸ் இருக்கும். எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு குடும்பம் வாழ்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து சம்பாரிச்சு கொடுக்கும். அது சின்ன மளிகை கடைகள், சின்ன மளிகை கடையில் இருக்க ப்ராஃபிட்ஸோட இந்த டீ ஷாப்ஸ் நான் சொல்கிறேன் யூஸ்வலாக அதில் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக. ஓகே, ஆமாம், கண்டிப்பாக அதிகமாக டீ ஷாப்ஸ். ஸோ எதனால் ப்ராஃபிட் அதிகம்னு பார்த்தா அது அந்த மெனூஸ் பார்க்கும்போது ஸோ அந்த ஆட்-ஆன்ஸ் நிறைய இல்லை, அது எதுலையுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாமல் வாங்கி விற்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு பெட்டர் ஆல்வேஸ். அப்படி தான் சார் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஸோ அதை கூட ஆடியன்ஸ் வந்து கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கலாம். என்னடா இது டீ கடையை சொல்கிறோம், பட் தே ஹேவ் அந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஆமாம், மல்டிபிள், அதாவது உன்னுடைய மெனுவில் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு குரல் இருக்கு எனக்கு, டீ கிடைக்குமா, டீ கிடைக்கல, காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே, இப்போ தான் நீ சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இது வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் 759 பொருள் செயல் வகை. ஆக்சுவலாக இந்த அதிகாரத்தில் இருக்க எல்லா குறளுமே வந்து வெல்த் கிரியேஷன் பற்றியான குறள். இதை பற்றி தனியாக ஒரு இதுவே பண்ணலாம், பாட்காஸ்ட் பண்ணலாம், ஒரு ஒர்க் ஷாப்பே பண்ணலாம். இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனிர் கூறியதல். ஒரு காம்படிஷனை வின் பண்ணுறது, இதில் வந்து ஒரு எதிரியை வின் பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. நீ எவ்வளோது எவ்வளோ பொருள்களை உற்பத்தி செய்கிறியோ அதை விட அந்த நிறைய பொருளை உற்பத்தி செஞ்சுன்னா அதுதான் உன்னை எதிரிகிட்டேருந்து காக்கக்கூடிய ஆயுதம் அல்லது கேடயம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எந்த கண்ட்ரி நிறைய பொருள் ஜிடிபி ஜிஎன்பி இருக்கோ அதுதான் வந்து பிக்கஸ்ட் வெப்பன் அவங்களுக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய சர்வீசஸ் இருக்கும்போது அது வந்து உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே சமயத்தில் யூ ஷுட் என்ஷூர் தட் எதுவுமே வேஸ்டான ரிசோர்ஸஸாக இருக்கக்கூடாது. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நாம் அடடா கிரியேட்டர்ஸ் விஜயோட நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பாட்காஸ்ட்டில் அவர் சொன்னார், நாங்கள் வந்து மோர் தென் 10-15 சேனல்ஸ் க்ரியேட் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 3 சேனல்ஸை மட்டும் ஹேங் ஆன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டோம். தட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி டு சக்சீட். ஏன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன்றதுக்காக வச்சுட்ருக்கக்கூடாது. ஓகே. ஸோ பிஸ்னஸில் வந்து இப்போ நீ டீ கடையில் கூட நிறைய பொருள் விற்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வச்சக்கூடாது. ஓகே. உனக்கு இட பற்றாக்குறை வரும், அப்புறம் தேவையான பொருள் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் மோர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மோர் சர்வீசஸ் விச் வில் பிரிங் யூ மோர் ரெவென்யூ அண்ட் மோர் இட் வில் ஹெல்ப் யூ டு ரீட்டைன் யுவர் கஸ்டமர் இன் மோர் வே. பட் யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் த காஸ்ட். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு ப்ராடக்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான கான்செப்ட் சொல்கிறீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ். நம்ம வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப், ஃபால் பேக் இருக்கணும். ஓகே. பிஸ்னஸில் வந்து ஃபால் பேக் இல்லாமல் பிஸ்னஸில் இறங்கவே கூடாது. பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, கரியர் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஃபால் பேக் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீ வந்து ஃபென்சிங் தெரியும்ல, ஃபென்சிங் வந்து முகமுடிலாம் இல்லாமல் சண்டை போடலாமான்னா போடலாம், ஆனால் காயப்படும். இப்போ நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறீங்க, சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல், இதை நான் அடிக்கடி இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. ஜிம்னாஸ்டிக் லேர்ன் பண்ணும்போது ஃபோம் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் பிஸ்னஸில் மட்டும் ஏன் ஃபால் பேக் இல்லாமல் பண்ணுறோம்? எல்லாம் சரியாயிடும்னா, சரியாலாம் ஆகாது. அடிப்பட்டால் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி பிஸ்னஸ்லேயும் அது உண்டு.
ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபால் பேக், யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பஃபர். அண்ட் இதில் விட ரொம்ப முக்கியம் என்னென்னா ப்ராஃபிட் வேணும் மன்சூர். ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து ப்ராஃபிட் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸஸ் எல்லாம் கூட நாளைக்கு சரியாயிடும்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் கூட என்னுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஜோனை நான் இருந்திருக்கேன். ஹோப், அதாவது நாளைக்கு நமக்கு நல்லா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸை ரொம்ப வருஷம் ரன் பண்ணி அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே வந்திருக்கேன் நான் கூட. அதனால் இது என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. பீட்டர் ரக்கர் சொல்லுவார், ப்ராஃபிட் இஸ் த காஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்வார். உன்கிட்ட ப்ராஃபிட் இருந்தால் தான் உன்னோட ஃப்யூச்சரில் சஸ்டெயின் ஆகும். ப்ராஃபிட் வந்து பிஸ்னஸில் பிளட் மாதிரி. ஓகே, அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை பிளட்டுன்னு சொல்கிறதோட நியூட்ரிஷன்னு சொல்லலாம். ப்ராஃபிட் இல்லாமல் போச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு உடம்புல நியூட்ரிஷன் இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் நியூட்ரிஷன் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, அது இமீடியட்டாக உனக்கு அஃபெக்ட் பண்ணாது, லேட்டராக அஃபெக்ட் பண்ணோம். எதனால்? இது ப்ராஃபிட்டு கேஷ்ஃப்ளோ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கேஷ்ஃப்ளோ வந்து பிளட் ஃப்ளோக்கு சொல்லலாம். கேஷ்ஃப்ளோ நின்றுச்சுன்னா பிஸ்னஸ் நின்றுடும். நிறையா ரீட்டைல் பிஸ்னஸஸில், ஸ்மால் பிஸ்னஸில் உங்களுக்கு கேஷ்ஃப்ளோ இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் கேஷ்ஃப்ளோ, அதுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இஸ் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் இல்லாமல் இருந்ததுன்னா லாங் ரனில் கேஷ்ஃப்ளோ இருந்தால் கூட பிஸ்னஸ் வந்து அழிஞ்சிரும். ஓகே சார். ஸோ மார்க்கெட்டிங் ஆங்கிளில் இது இஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸ் ஆங்கிள். மார்க்கெட்டிங் ஆங்கிளில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு பொறுத்தவரைலாம் மார்க்கெட்டிங் சேல்ஸை விட இந்த காமன் சென்சிக்கல் ஐடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஹேவ் டு பி கீன் அபவுட் தேர் மார்ஜின். அவங்களோட மார்ஜினில் வந்து கரெக்டாக ட்ராக்கிங் இருக்கணும். இப்போ காம்படிஷன் ரொம்ப ஹையராக இருந்ததுன்னா உங்கள் மார்ஜின் வந்து அடி வாங்கிடும்ல. ஸோ மார்ஜின் அடி வாங்கிச்சுன்னா அது லாங் ரனில். ஸோ இப்போ நம்ம பேசுனதில் ஒரு டேக் அவே பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ், ஈவன் இஸ் அ ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், மீடியம் பிஸ்னஸாக இருக்கட்டும், இவங்க வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ தட் தே கேன் அடாப்ட் டு த சேஞ்சஸ். இவங்க மார்க்கெட்டே பார்க்காம இருந்தாங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடக்குனே தெரியாது. ஸோ தே குடன்ட் அடாப்ட் அண்ட் த பிஸ்னஸ் வில் ஃபெயில். அவங்கள அறியாமலே அவங்க முழுகிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தோம். செகண்ட் வந்து இந்த மார்ஜின்ஸை பற்றி. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்மளை காலை வரனாலும் இன்னொரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஸோ இந்த விஷயம்லாம் இப்போ பார்த்தோம் சார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் இருக்குது சார். இந்த கஸ்டமர் அக்விசேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ கேக். ஸோ இந்த அக்விசேஷன் காஸ்ட் வந்து காம்படிட்டர் இல்லைன்னா கம்மியாக இருக்குமா, காம்படிஷன்னால அதிகமாகுதா? இது எப்படி அது கால்குலேட் பண்ணுறாங்க? இல்லை, இது கஸ்டமர் அக்விசிஷன் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலே கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா ஒரு கஸ்டமரை வந்து 2 பேர் வந்து பிட் பண்ணுவாங்க இல்லையா, 2 பேர் வந்து போட்டி போடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு மார்ஜின் கம்மியாகிடும். மார்ஜின் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேல்ஸ் கால் போடணும், மார்க்கெட்டிங் இன்னும் பெட்டராக பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துடும். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனாலே உனக்கு கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மைன்யூட்டாக பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிஸ்னஸஸ்க்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், நான் இந்த கஸ்டமர் அக்விசிஷன் ப்ராப்ளமெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நிறைய இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ்மேன் லோக்கலில் நான் பார்த்துருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி Tier 2 டவுன்ஸ்லலாம் வந்து பிரமாதமாக பண்ணுவாங்க. ஒரு மெட்ராஸில் அவுட்ஸ்கர்ட்டில் வந்து ஒரு டெவலப்பிங் நெய்பர்ஹுட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 1 டேயில் அந்த என்டையர் நெய்பர்ஹுட்டில் அவர் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணதை இன்ஃபார்ம் பண்ணிட்டார் எல்லாருக்கும். என்ன பண்ணாருன்னா, ஹி அரேஞ்ச்ட் ஃபார் அ ஃப்ரீ ஹார்ஸ் ரைட் அண்ட் கேமல் ரைட். கேமல் ரைடா? ஆமாம், அந்த டைமில் ஹி ப்ராட் கேமல் ஃப்ரம் ராஜஸ்தான் ஆர் சம், இங்கே கூட தெரியல இப்போ இருக்க பாசிபிளான்னு தெரியல, வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து இப்போது ஹைதராபாத்லலாம் கேமல் ரைடெலாம் ஈஸியாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஸோ கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடும் வச்சுருந்தார். அது வந்து அவுட்ஸ்கர்ட் நான் சொல்கிறது, ஆனால் அது சுற்றி நிறைய நெய்பர்ஹுட் டெவலப் ஆகிட்டு இருந்தது. 1 வீக்கு அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்குலாம் அது வந்து ஃப்ரீ ரைட் கொடுத்தார். அந்த 1 வீக்கு தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணார். அதுக்கப்புறமா தட் ஹஸ் பிகம் அ மோஸ்ட் பாப்புலர் ஐஸ்கிரீம் ஜாயிண்ட் இன் தட் ஏரியா. அதை வச்சுட்டு அவர் இன்ன வரைக்கும் அந்த ஷாப் ரன் ஆகிட்டுருக்கு. அவர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாரு. சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு கடை, புடவை கடை, ஏதோ ஒரு ரீட்டைல் இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கடை ஷாப் மட்டும் கிடையாது, நெய்பர்ஹுட்டுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் நீங்கள் இந்த இடத்துல இந்த கடை வச்சுருக்கீங்கன்றது. ஃபஸ்ட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறது, அதுதான் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். அதுக்கப்புறம் கஸ்டமர் ரீட்டைனர்னு ரீட்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ரீட்டைனிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியும் நல்ல ப்ரைஸிங்கும் கஸ்டமர் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறமா என்னோட அந்த ஃப்ரெண்டு வந்து நிறைய பிராண்ட்ஸே க்ரியேட் பண்ணார். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உண்மையிலே பார்த்து மலைச்சு போயிட்டேன் நான். சார் என்ன சூப்பர் ஐடியா இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த என்டையர் நெய்பர்ஹுட்டுக்கு தன்னுடைய இருப்பை தெரிவிச்சிட்டார் அவர். ஸோ இந்த பிராண்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஆமாம், கரெக்டாக. அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் வந்து அந்த மிஷினை இம்போர்ட் பண்ணி அவர் வந்து அதை ஒரு நல்ல குவாலிட்டியில் அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரான்ச்சைஸிலாம் பண்ணார். ஹி டிட் இட் அ ஃப்ரான்ச்சைசி இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டூயிங். எனக்கு இப்போ ரீசெண்டாக டச்சில் அவரோட. ஸோ அதான் இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் இந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை வந்து இது கிரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். இது ரொம்ப கிரியேட்டிவாக அந்த அக்விசிஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஜெனசிஸ் நாங்கள் ஆரம்பித்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் NIT, ஆப்பிள், பிரில்லியன்ட் கம்ப்யூட்டர்ஸ், நிறைய பிராண்ட்ஸ், பிக் பிராண்ட்ஸ், CSC எல்லாமே பெரிய பிராண்ட்ஸ் எங்களை சுற்றி இருந்தது. நாங்கள் பெரம்பூரில் ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பித்தோம். சுற்றி அவ்வளோ பெரிய பிராண்ட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ எங்களுக்கு வந்து எப்படி கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் பண்ணுறது, அவங்க அளவுக்குலாம் விளம்பரம் பண்ண முடியாது எங்களுக்கு. அவ்வளோ நாங்கள் ஒரே ஒரு பிரான்ச் தான் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர். அப்போல்லாம் பிராண்டெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஜெனசிஸ் வேணால் பெரிய பிராண்டாக இருக்கலாம், அப்போது பிராண்டெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ எப்படி நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணலான்னு யோசிச்சப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்தது. அது என்னென்னா, அந்த டைமில் 1999 ரிலையன்ஸ் வேர்ல்டு கப். நாங்கள் என்ன பண்ணோம், இப்போல்லாம் அது அலௌடு கிடையாது, நீங்கள் ICC வேர்ல்டு கப்லாம் வந்து யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பினுடைய டைம் டேபிளை ஒரு பக்கம் அச்சடித்து இன்னொரு பக்கம் எங்களுடைய கோர்சஸ், சம்மர் கோர்சஸ்லாம் போட்டு பெரம்பூரில் இருக்க எல்லா வீடுகள்லையும் கொடுத்தோம். தட் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர். ஏன்னா எல்லாரும் அந்த டைமில் அந்த DDயில் வேர்ல்டு கப் வரும் இல்லையா, ஸோ அதை பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்த எங்கள் ஹேண்ட்பில் தான் அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நாங்கள் அதை பாப்புலரைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு உங்களுடைய நெய்பர்ஹுட்டில் நீங்கள் ஒரு நல்ல கோயில் திருவிழாவில் ஒரு மோர்பந்தல் வச்சு ஒரு சின்ன கார்டு கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு இதுதான். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதாவது கிரியேட்டிவ் ஸ்கோப் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் இன் த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வே. அண்ட் ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு வேல்யூயும் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஸோ ஆமாம். அதாவது அவன் உங்களோட அசோசியேட் ஆகுறாங்கன்னா, இப்போது 2 விஷயம் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க. ஆர் யூ ட்ரைங் டு செல் ஆர் யூ ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் த கஸ்டமர் டு பை. அதாவது நீ உன் பொருளை விற்க பார்க்குறியா, இல்லை உன் கஸ்டமர் உன் பொருளை வாங்குறதுக்கு உதவி பண்ணுறியான்றது. நீ விற்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. கோயம்புத்தூர் பாஷையில் சொல்கிறோன்னா தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. நீ அவங்களுக்கு உதவி பண்ணினா, அவங்க பொருளை வாங்குறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணினா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை வந்து கஸ்டமர் இஸ் ஆக்சுவலி பீட்டர் ட்ரக்கர் சொல்கிற இந்த கோட்டை நான் அடிக்கடி சொல்வேன். பிஸ்னஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்டிவ், ஒரே ஒரு கோல் தான், ஆடிங் கஸ்டமர்ஸ். கஸ்டமரை கொண்டு வரது தான் உங்களுக்கு இருக்கிற 2 ஃபங்க்ஷன் வந்து இன்னோவேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான். இன்னோவேஷன் அப்படின்றது கஸ்டமரை எப்படி திருப்தியாக வச்சுக்கிறது, கஸ்டமருக்கு இன்னும் எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, புது கஸ்டமரை கொண்டு வரது. இன்னொரு என்னுடைய பிஸ்னஸ் குரு பரத் கோயங்கா சொல்வார், நான் அவரை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா எதனாலனா அவர் வந்து அகெயின் ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆல்சோ ராக்ஸ் டு ரிச்சர் ஸ்டோரி. ஒரு BSc மேத்தமெட்டிக்ஸ் படித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி க்ரியேட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் மோஸ்ட் வேல்யூபிள் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க நடத்திட்டுருக்குறாங்க. அண்ட் ப்ராடக்ட் கம்பெனி டாலி ப்ரைம். ஸோ அவர் தான் என்னுடைய மென்டார். அவரால் தான் நான் இந்த பிஸ்னஸில் வந்தது. எல்லாமே எனக்கு அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் தான் என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். அவர் எங்களுக்கு திரும்ப டீச் பண்ணது ஒன்று தான், யூ ஹாவ் ஒன்லி 3 ஃபங்க்ஷன்ஸ் டு டூ இன் எவ்ரி டே. காலையில் எழுந்தோடனே இந்த 3 விஷயம் தான் நீ பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்று வந்து ஃபைண்ட் யுவர் ப்ராஸ்பெக்ட், செகண்ட் வந்து செல் டு யுவர் ப்ராஸ்பெக்ட் அண்ட் மேக் இம் அ கஸ்டமர், அண்ட் தேர்ட் வந்து கீப் யுவர் கஸ்டமர் ஹாப்பி.
இந்த 3 விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிம்பார். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உனக்கு உன் பொருளை யாருக்கு விற்க முடியுமோ அவங்கள தேடிக்கிட்டே இருக்கணும். அது முதல் வேலை. 2வது அவங்களுக்கு உன் பொருளை விற்கணும். 2வது வேலை. 3வது விற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் அவங்க திரும்ப வருவாங்க. ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து லார்ஜ் பிஸ்னஸால் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் கேர் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராசஸ் ஓரியன்ட் பண்ணுறாங்க. சில பேர் பண்ணுறாங்க. எனக்கு மெக்டொனால்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன டீ கடை எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, ஒரு சில இடங்கள்லாம் போனால் யூ வில் ஃபீல் தட் வார்ம்த், அந்த அவங்களுடைய அந்த தன்மையாக அவங்க பேசுகிறது, உனக்கு இது பண்ணுறது. ஒன்றும் ஒரு டீ கடையில் வந்து 4 நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறது கூட வந்து ஒரு இது தானே, வேல்யூ அடிஷன்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட வரத்துக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள சந்தோஷமாகவே வச்சுட்ருக்கணும். ஸோ அந்த சேலை பற்றி சொல்லும் போது 2 பாயிண்ட் சொன்னீங்களே சார். ஸோ இப்போ இருக்க கஸ்டமர்ஸ்லாம் வந்து வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஆமாம். ஸோ அதனால் ஆப்வியஸாக நம்ம சேல் பண்ண பார்த்தோன்னா தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது கண்டிப்பாக இல்லை, சேல் பண்ணுறவங்கள யாருக்குமே பிடிக்காது. அது வந்து சேல்ஸ்மேன் வந்து எப்போவுமே சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கணும். வெளியில் தெரியக்கூடாது. அப்போ தான் அவன் நல்ல சேல்ஸ்மேன். இன்னைக்கு ஆக்சுவலி இது என்னோடய ஃபீல்டை பார்த்துட்டு இது சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாமா என்னன்னு தெரியலை. ஸோ யூஸ்வலாக டாக்டர்ஸை மீட் பண்ணும்போது சேல் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஸோ இது கோயமைப்பட்டுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அதுவும் பேச முடியாது. அப்படி பேசினாலும் சேல் பண்ண முடியாது. ஸோ தட் அவங்களை நல்லா விசாரிக்கிறது, ஸோ அவன் பர்சனல் ஏதாவது விஷயத்த தெரிஞ்சு அதை பேசுகிறது. அப்போ சரி உட்காந்து அவங்களுக்கு கடலை போட்டு சரி நம்ம மேலே அக்கறை வச்சுருக்கானே அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் எப்போவுமே அந்த சேலை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கஸ்டமர்கிட்ட. ஸோ அதான் யூ ஷுட் நாட் செல், யூ ஷுட் ஹெல்ப் தெம் பை. அது வந்து தாரக மந்திரமாக இருக்கும். மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கிறவங்க வந்து விற்பனை செய்கிறதுக்கு பதிலாக அவங்க வாங்குறதுக்கு உதவி பண்ணுறது முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்று பார்ப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராண்ட் ஸ்வீட்ஸு, அப்புறம் சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. இதில் கூட ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கூட இந்த ஆல்மண்ட் ஹவுஸில், பீஸா ஹவுஸ்லலாம் ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் தட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப், தட்ஸ் ஆல் அ குட் திங். உனக்கு ஒன்றும் காஸ்ட் கிடையாது. ஓகே, மார்ஜினல் காஸ்ட் தான் உனக்கு இன்வால்வ் ஆகும். ஆனால் யூ டிலைட் யுவர் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் டிலைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இதுவுமே ஒரு பெரிய டேக்அவே சார். சாப்பிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அது ஓடுவாங்க, நிறைய பேர் ஓடுவாங்க. இல்லை, அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உனக்கு கன்வர்ஷன் ரேட்ஸ் வந்து அதாவது உனக்கு பெட்டராக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரீமியம் கான்செப்ட் தானே பெஸ்ட்டு கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா ப்ரீமியமாக கொடுத்து வாங்கிக்கோ. பெரிய பிராண்ட்ஸ்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபேக்கும் வந்து ஒரு சாக்லேட் பிராண்ட் ஹேவியான ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நல்லா இருந்தது. இந்த ஃப்ரீமியம் கான்செப்டில் தான் போச்சு. ஏன்னா உங்கள் பர்த்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, நவம்பர் மந்தில் நீங்கள் பிறந்ததாக இருந்தால் பர்த்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கெட் அ ஃப்ரீ சாக்லேட். ஆக்சுவலி வந்து அந்த சாக்லேட் வாஸ் எனக்கு ஆக்சுவலாக அந்த ஹட்சன் அக்ரோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் என்ன சொல்கிறது, மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலாக இருக்குது. இல்லை, எப்போவுமே இன்றைக்கி நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அருண் ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணும்போது என்னால் மறக்கவே முடியாது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் 1980s நான் சொல்கிறேன், ஐஸ்கிரீம் வரும். அப்போது 80s நாங்கள் பப்ளிக் பூத்தில் போய் ஃபோன் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் வாங்கினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிதான் அந்த தள்ளுவண்டி கான்செப்ட் வந்துச்சு சார். ஆமாம், அவர் சந்திரமோகன் அவருடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபினாமினல் பிஸ்னஸ்மேன். வெரி சாதாரண இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து மல்டி க்ரோர் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து மார்க்கெட்டிங் சொல்யூஷன் க்ரியேட் பண்ண மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடி அவருடைய பிராண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அருண் ஐஸ்கிரீம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவுட்லெட்ஸு, அந்த ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கான ரெண்ட்டும் அந்த ஃப்ரீசர், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் அவங்க பே பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் எப்போவுமே குவாலிட்டி அடிவாங்காது. அண்டு அந்த இடத்துல இப்போ ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் விற்கிறதுக்கும் மட்டும்தான் உங்களுக்கு மார்ஜின்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து கன்வீனியன்ட்டு. அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஐஸ்கிரீமை வந்து ஃபோன் பண்ணால் ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்ற டிவியில் ஐஸ்கிரீம் விளம்பரம் பார்த்தது அதெல்லாம் இல்லை. நாங்களாம் இப்போ தான் ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்லாம் நான் பார்க்கலாம். 80s பண்ணிட்டாங்க. 87ல் நான் சொல்கிறேன். இல்லை, அது அவர் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக ஒரு சின்ன ஐஸ்கிரீம் யூனிட் போட்டு அதை இவ்வளோ பெரிய லெவல் கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஐபேக் வந்து ப்ரீமியம் பிராண்ட். என்ன அது ஒரு டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரீமியம் பிராண்டையும் ஒரு
மிட் செக்மெண்ட்டில் இருக்க ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறாங்க. இல்லை எல்லாருமே அதாவது இப்போ நீ வந்து மாதம் முதல் துவக்கத்தில் நீ ஐபேக்கோ போவ, சம்பளம் வாங்கினக்கு முதல் வாரம் நீ ஐபேக்கோ போவ, கடைசி வாரங்களில் அருணாஸ்கிரீன் போவோம் நம்ம. ஸோ அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அந்த கஸ்டமர் செக்மெண்ட் அழகாக பிரிச்சுருக்காங்க. அதான் சார். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீமியம் சொல்லும் போது அந்த ஃப்ரீமியம் டக்குன்னு அந்த எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் அது காஸ்ட் இன்வால்வ் தான். பட் அந்த சாக்லேட்ஸ் இப்போ நான் யூஸ்வலாக யாராவது ஃபாரின்லேருந்து வந்தால் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். பட் தட் சாக்லேட் வாஸ் வெரி குட். யூஸ்வலாக அங்கே வாங்க ஆரம்பிச்சு எனக்கு வாங்கி கொடு, நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி சாக்லேட்ஸ். எனக்கு வாங்கி கொடு, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அது எவ்வளோ நல்லா இருக்கு. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, காம்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது. காம்போ ஸ்ட்ராட்டஜி வந்து வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. இப்போ கஸ்டமருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் சலூன் ஷாப்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்போ இல்லாத சலூன் ஷாப்பே இல்லைல்ல. ஷேவிங், கட்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு எக்கனாமிக்கல் அமௌண்ட்டில் கொடுக்குறது. ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டான்னா கொஞ்சம் கூட ஒரு 50 ரூபா 100 ரூபா பே பண்ண வைக்கிறது வந்து உன்னுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது காம்படிஷனை வந்து வின் பண்ணுறதுக்கு. மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்ன்றது வந்து ப்ரைஸிங், பேக்கேஜிங்கு, கன்சியூமர் என்கேஜ்மெண்ட்டு அண்ட் வேல்யூ பேஸ்ட் செல்லிங். நம்ம ப்ரீமியம் வந்து வேல்யூ பேஸ்ட் செல்லிங். ஓகே, தட் இஸ் எப்படி சொல்கிறதுனா அது கரெக்டான வேர்டு விபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. வேல்யூ பேஸ்ட் என்கேஜ்மெண்ட் செல்லிங், அது பேர் வேல்யூ பேஸ்ட் என்கேஜ்மெண்ட் செல்லிங். அண்ட் ஸோ அதை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம பண்ணலாம். சார் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் ப்ராப்ளம் சார். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்போ சின்ன சின்ன பிராண்ட்ஸோ வந்து ஒரு பெரிய பிராண்டை வந்து இமிட்டேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆகட்டும், நேம் ஆகட்டும் வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இது ஆக்சுவலாக ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் நேம் வைக்கும்போது இல்லை ஒரு கடை நேம் வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக வச்சுடுறது பெட்டர். அப்படி இல்லைனா கொஞ்சம் மினிமம் ரிசர்ச் பண்ணியாவது வைக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வளர்கிற சமயத்தில் உங்களுடைய பிராண்ட் நேமில் இருக்க பெரிய கம்பெனி வந்து உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த உங்களை வந்து அதுக்கான பெனால்ட்டியை பே பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிராண்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸே வந்து ஒரு லீன் ஸ்டார்ட் அப்பாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியான முதலீடுகளை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அதை கவனிக்கலைனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ரோத் ஸ்டேஜில் கேஷ் ஃப்ளோ இருக்கும்பொழுது, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும்போது அதை வந்து சரி பண்ணிடணும். அப்படி இல்லைனா அது கண்டிப்பாக லாங் டேர்மில் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் ப்ரொவைடட் யூ ஆர் க்ரோயிங் வெரி பிக். இப்போது நாங்கள் எங்கள் பிராண்டு க்ரியேட் பண்ணும்பொழுது எங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் அந்த டைமில் ஜெனசிஸ்ன்ற நேமில் வந்து ட்ரைனிங்கோ, அகாடமியோ, ஹெச்ஆர் கம்பெனி எதுவுமே கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 1999 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் வி ஹோல்ட் தட் காப்பிரைட் விச் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுவும் இப்போ குறிப்பாக அதனுடைய லோகோ, அதனுடைய கலர் பேட்டர்ன், இது எல்லாமே டிசைன், இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான ரைட்டான பீப்புள் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி அதை பண்ணணும். அது சார் இந்த பேட்டன்ட் அண்ட் கார்ப்பரேட்டை பற்றி டீட்டெயிலாக ஒன்று வீடியோவில் பார்க்கணும் சார். அது ஆமாம், கண்டிப்பாக. அது நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ்மேன், எங்கள் கிரியேட்டர்ஸ்க்கும் பிராண்ட் புள்ளியில் கிரியேட்டர்ஸ்க்கும் அது ரொம்ப தேவைப்படுது. அதை பற்றி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் சார். காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்கா? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் இருக்குது. அது வந்து 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் தெரியும்ல. 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்: பிளேஸ், ப்ரொமோஷன், ப்ராடக்ட், ப்ரைஸ். ஓகே, இந்த 4. எனக்கு வந்து இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். இது வந்து டைமிங். எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு டைமிங் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. பிஸ்னஸை கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு எல்லாம் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது கூகைன்றது வந்து குயில் மாதிரியான ஒரு பேர்டு, ஆந்தைன்னு நினைக்கிறேன், சாரி. இதில் கூகைன்றது வந்து ஆந்தை, இரவு நேர பறவை. காக்கைன்றது பகல் நேர பறவை. ஸோ பகல் நேர பறவையை இரவு நேர சின்ன கூகை வந்து சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தாலும், காக்கை சின்னதாக இருந்தாலும் கூகையை வின் பண்ணிடும், பகலில் வின் பண்ணிடும். ஸோ அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை பிக் கம்பெனிஸோட இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டைமிங் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும்.
அவங்களுடைய டைமிங்கோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு டைமிங் கிரியேட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து புடவை வியாபாரிங்களா நான் சொல்வேன். கரெக்டாக மாத துவக்கத்தில் போய் அந்த சீட்டு மாதிரி வாங்கி அந்த புடவை விற்கிறது, நகை விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸில் டைமிங்கும் முக்கியம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காஸ்ட்டு, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற முதலீடுகளை கொண்டு போய் சொந்த செலவுகள் பண்ணிடாமல் இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ பிஸ்னஸஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு போட்டிகள் மட்டும் காரணம் கிடையாது, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு பாட்காஸ்ட்டில் பேசுவோம். மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ஐ திங்க் இன்றைக்கி நம்ம ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் டீப்பராக அடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ மன்சூர் ஃபார் ஆஸ்கிங் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ், பட் இட்ஸ் அ டீப்பர் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை நம்ம திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச். அண்ட் எங்களுடைய பிராண்ட் புலி அகாடமியுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய மெயிலிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் கான்டென்ட் சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.